எல்லா கோயில்களுக்கும் நம்ம நேரில் போனால் தான் புண்ணியன்னுவாங்க. ஆனால் திருவண்ணாமலையை மட்டும் நினச்சாலே புண்ணியன்னுவாங்க. அப்பேற்பட்ட புண்ணிய பூமி நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்க பகுதியாக தான் இந்த திருவண்ணாமலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த திருவண்ணாமலையில் சாமானியர்கள் மாதிரி சித்தர்கள் பல பேரை இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா பெரிய நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. உலகளாவிய இந்த சைவம் இருக்குல்ல, அது சார்ந்த ஒரு குறியீடு இந்த திருவண்ணாமலை தான், அடையாள குறியீடு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இப்போ ஏற்பட்ட ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பல சித்தர்கள் சாமானியர்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறதா இருந்தால், சென்னையில் எந்த அளவுக்கு சாமானிய மக்கள் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இது மாதிரி திருவண்ணாமலையில் பொதுமக்கள் அளவுக்கு சித்தர்கள் புடை சூழ்ந்து நமக்கு பெருசாக வெளிக்காட்டாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்பேற்பட்ட பூமின்றதுனாலேயே தன்னோட வாழ்நாளில் ஒரு முறையாவது திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிவபக்தர்கள் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். அப்பேற்பட்ட புண்ணிய பூமி தான் இதுங்க. ஒரு விஷயம் ஒரு இடத்துல பெருசாக பேசப்படுது அப்படின்னா, அங்கே இருக்கிற இன்னும் அடுத்தடுத்த சிற்சில விஷயங்களும் அந்த பெரிய விஷயம் அளவுக்கு ஈக்குவலாக பேசப்படும் அப்படின்றதுக்கு ஒரு சான்றா ஒரு நிகழ்வை பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறேன். இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு டிஸ்க்ளைமரை தெளிவாக கொடுத்துட்றேன். கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான். நம்பினா எனக்கு கடவுள், நம்பலைனா அது உங்களுக்கு வெறும் கல் மட்டும்தான். ஒருத்தரோட நம்பிக்கையை நம்ம விரல் விட்டு அசைச்சு பார்க்கவே கூடாது, அது பெருங்குற்றம். உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா நீ வழிபடு, இல்லையா வழிபடாத, முடிஞ்சு போயிடுச்சு. அவங்கவங்க இஷ்டம், அவங்கவுங்களுக்குன்னு அப்படியே எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்த அம்மாவை வழிபடுறாங்களே, அது அவங்களோட நம்பிக்கை, வழிபட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வழிபடாமல் திட்டி தீர்க்குறாங்களே, அது தப்புங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு தனி மனுஷன். சித்தரோ கடவுளோ யாராக இருந்தாலும் ஒரு ஆன்மான் இருக்கப்போ அந்த ஆன்மாக்கான மரியாதையை கொடுக்கணும். அதை விட்டு ஏதோ உங்களை சாமின்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள போட்டு வாட்டி வதைக்கிறதுலாம் சுத்தமாக என்னால் ஏற்றுக்க முடியல. இவங்களோட பெரிய சித்தர் அப்படி கண்ணோட்டத்தில் வச்சுலாம் பேசலை. சாதாரண ஒரு பெண்மணிக்கு எதிராக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்றதுனால தான் இந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணுறேன். இந்த கான்டென்ட் எடுக்க எனக்கு ஒரு ஆர்டிகல் காரணமாக இருந்துச்சு. இந்தியா டுடே இருக்குல்ல, இவங்க ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட வெப்சைட்டில். எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ஆர்டிக்கலை பார்க்குறப்ப. என்னப்பா இது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண் சித்தராக சொல்லப்படுற இந்த அம்மாவை பற்றி நேஷ்னல் மீடியா வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு தாங்க என்னோட அட்டென்ஷன் முதல்ல திரும்பிச்சு. அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த அம்மாவை பற்றி. யார் என்ன, இவங்களோட பேக்ரவுண்டு என்ன, எதுக்காக இந்த அளவுக்கு இவங்களை தேடி மக்கள் சாரசாரியாக போய்கிட்டு இருக்கான்னு எல்லாத்தையும் தேட ஆரம்பித்தோம். அப்படி கிடைச்ச தகவல்கள் இருக்குல்ல, ஒன்று ஒன்று யூனிக்காக இருந்துச்சு. ஓ, நம்ம திருவண்ணாமலையில் இந்த அம்மா பின்னாடி இவ்வளோ பேர் பக்தர்களாக போகிறாங்களான்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியம் எழுந்துச்சு. இந்த இந்தியா டுடேவோட ஆர்டிக்கலில் டைட்டிலே பார்த்தீங்கன்னா தொப்பி அம்மா. நம்ம இவங்களை தொப்பி அம்மா அப்படின்னு அழைப்போம். காரணம் தலையில் எப்பவுமே தொப்பி போட்டிருக்கிறதுனால. இது அவங்க ஆர்டிக்கலை கொடுத்துருக்கிறது தொப்பி அம்மா, த மிஸ்ட்ரி ஹேட் மதர் ஆஃப் திருவண்ணாமலை. அதாவது தொப்பி அம்மான்னு இவங்க நம்ம கூப்பிட்ற டேர்ம்லேயும் போட்டு ஹேட் மதர்னு அங்கே இருக்க இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு புரியுன்ற மாதிரி தான் இப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. ரைட்டு, இந்த ஆர்டிக்கலை பார்த்த பிற்பாடு தான் இவங்களை பற்றி ஃபுல்லாக நாங்கள் தேட ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக நாம் நிறைய ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம். குறிப்பிட்ட கோயில்களுக்கே போய் டாக்குமெண்ட்ரியாக ரிசர்ச் பண்ணி எடுத்தே போட்டிருக்கோம். ஆன்மீக பெரியவங்களையும் பேச வச்சுருக்கோம். அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த அம்மா பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோங்க. அதில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல், பெரிய தகவலே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு தனியாக இவங்க கட்டின ஆசிரமம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இவங்க தன்னை சாமின்னு எங்கேயும் கிளைம் பண்ணதே கிடையாது. தான் வாழும் பெண் சித்தர்னு சொன்னதே கிடையாது. அவ்வளோ எதுக்கு சொன்னதே கிடையாது. இட் மீன்ஸ் பேசவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இவங்க பேசினாங்க என்கிட்ட அப்படின்னு ஒருத்தருக்கு வாய் தரணும் சொன்னது கூட இல்லை. அப்பேற்பட்ட இவங்களை பார்க்கறதுக்காக தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க அண்டை மாநிலங்கள் இருக்குல்ல, அங்கேருந்து மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஆந்திரா எடுத்துக்கங்க, கர்நாடகா எடுத்துக்கங்க, கேரளா வரைக்குமே போங்க. மலையாளம் பேசும் மக்கள் முதற்கொண்டு பேசாத இந்த அம்மாவை பார்க்குறதுக்கு சாரசாரியாக வராங்க திருவண்ணாமலைக்கு. திருவண்ணாமலைக்கு சிவனை பார்க்க வர்றவங்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, அதுக்கு இணையாக இருக்குது இந்த அம்மாவை பார்க்க வரவங்களோட எண்ணிக்கையும். அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா முழுக்க இவங்களை பற்றி பல பேரும் பேசி பேசி வீடியோஸ் மேக் பண்ணி போட உலகம் முழுக்க இவங்களுக்காக பக்தர்கள் தனியாக தனித்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் முதல்ல நினச்சது ஸ்டேட்ஸ்லேருந்து மட்டும் தான் வராங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபாரினர்ஸ் இருக்காங்களே, அவங்க பல பேர் தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாரினர்ஸே வராங்கன்னா இந்தியாவோட மற்ற மாநிலங்களை ஏமாத்துறோம். நார்த் பகுதி இருக்குல்ல இந்தியாவில், அங்கேருந்த பக்தர்கள் நாமெல்லாம் தொப்பி அம்மான்னு அழைக்கிற இவங்களை டோப்பி ஆமா இவங்களை பார்க்கணுன்ட்டு அவ்வளோ பேர் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையோட மிக பிரதான அடையாளமாக இந்த அம்மா மாறி இருக்காங்க. பௌர்ணமி நாம கிரிவலம் போகிறது திருவண்ணாமலையில் வழக்கம். இயக்குனர் வெங்கட் பிரபு இருக்கார்ல, அவரோட கேங்காக இருக்கட்டும், நிறைய சிவபக்தர்களாக இருக்கட்டும், சிவனை அடையணும் அப்படின்னு துயில் கொள்ளாமல் ஏங்கிட்டு இருப்பாங்களே அவங்களா இருக்கட்டும், எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக கிரிவல பாதையை நம்மளால் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட கிரிவல பாதைன்றது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லைங்க, 14 கிலோமீட்டர் தூரம் அந்த மலையை நீங்கள் சுற்றி வரணும். அதைத்தான் நம்ம பௌர்ணமி அன்றைய கிரிவல பாதை அதில் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 14 கிலோமீட்டரை நாம் ஒரு முறை சுற்றி வந்தாலே நாக்கு தள்ளுமா? ஆனால் இந்த தொப்பியம்மா இருக்காங்களே,
இவங்க ஒரு நாளைக்கு 2 முறை அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் 3 முறை வரைக்கும் அந்த கிரிவல பாதையை சுற்றி வராங்களாம். ஆக்சுவலாக கிரிவல பாதையை சுற்றி வர்றதுக்கான ஒரு அடிப்படை சைவ நம்பிக்கை இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இந்த திருவண்ணாமலை இருக்குல்ல, அதான் சிவனே மலையாக இருக்கிற அந்த திருவண்ணாமலை, அந்த மலையில் 108 லிங்கங்கள் இருக்கிறதா நம்பிக்கை. நீங்கள் ஒரு முறை அந்த மலையை சுற்றி வந்தீங்கன்னா 108 சிவலிங்கங்களையும் சுற்றி வந்ததற்கான புண்ணியத்தை பெறுவீங்கன்றதுனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலத்தை ஒவ்வொரு பக்தர்களும் மேற்கொள்வாங்க. நாம் பௌர்ணமின்னு ஒரு நாள் பண்ணுறத இந்த அம்மா தினமும் 2 இல்லைனா 3 தடவை பண்ணுறாங்கன்னா இதுதான் இவங்ககிட்ட அட்டென்ஷன் பெருசாக ஈர்க்கப்பட பெரிய காரணமே. இந்த நாம் வழிபடுற சிலைகள் இருக்குல்ல, கருவறையில் இருக்கிற சிலைகள், அந்த சிலைகள் மேலே அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த ஒரு தீர்த்தம் நம்மளுக்கு கிடைக்காத, ஒரு துளி கிடைக்காதா, அந்த விபூதியை ஃபுல்லாக போடுவாங்க. சில சிலைகள் மேலெலாம், முருகர் மேலெலாம் பார்த்துருப்பேன், விபூதி மழையாக பொழியும். அதில் கொஞ்சோண்டு விபூதி நம்மளுக்கு கிடைக்காதா, நமக்கும் நம்ம குடும்பத்தில் வச்சுக்கிறதுக்கு சொல்லிட்டு சிலை மேலே பட்டு ஒவ்வொரு விஷயம் சார்ந்து நம்ம அபிமானம் பெருசாக கொண்டு இருப்போம். அது கடவுள் சிலைகள். அதே மாதிரி இவங்ககிட்டையும் பார்க்கப்படுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்ன ஆகும்னா, இந்த அம்மா அந்த கிரிவலம் போக சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, அந்த நேரத்தில் இவங்க அப்படியே கடை பக்கங்கன்னா ஒதுங்கி டீக்கு நிற்கிறாங்கன்னா அந்த டீ கடை ஓனர் வரைக்குமே பதறி போயிட்டு டீயை எடுத்து வந்து கையில் கொடுக்குறாருங்க. ஹோட்டல் பக்கம் போகிறாங்கன்னா இதே தான், பதறி போட்டு ஓடி வராங்க, அம்மா உள்ளே வாங்காமல் உள்ளே வாங்காமன்னு கெஞ்சியபடியே வராங்க. இது நடந்துட்டு இருக்க விஷயம் இப்போ வரைக்கும். இவங்க அந்த டீயை குடிக்கிறதா இருந்தால் கூட ஒரு 2-3 சிப்புக்கு மேலே பெருசாக எடுக்க மாட்டுறாங்க. அப்படி 2-3 சிப்பு அடிச்சுட்டு அப்புறம் இருக்க ஒட்டுமொத்தமான டீ இருக்குல்ல, அந்த கப்பை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. போட்டதும் அந்த கப்பை எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் அங்கே கூடுறாங்க. ஒருத்தர் அந்த கப்பை எடுத்துட்டா கூட பின்னாடி இருந்து வரவங்களாம் எங்களுக்கு கொஞ்சம் அந்த தீர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா குடிச்சு வச்ச டீ இருக்குல்ல, இதை கொஞ்சம் தீர்த்தமாக வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நடக்குது. என்ன ஒரு பொருளை அவங்க தொட்டாலும் அந்த ஒரு பொருளை அடையிறதுக்கு பக்தர்கள் அப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க தேடி. இந்த விஷயம் நான் பார்க்குறப்ப திருவண்ணாமலையில் இப்படியே நடக்குதான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அம்மா பசிக்காக உணவு கேட்குறாங்களே, ஆக்சுவலாக யாசகமெல்லாம் இது யாருமே திருவண்ணாமலை மக்கள் பார்க்குறது இல்லைங்க. ஏன்னா இந்த அம்மா கை நீட்டி ஐயா சாமின்னு சொல்லி யாசகம் கேட்டாங்க யாருமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதான். போவாங்க, ஒரு ஹோட்டல் பக்கமாக நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு உணவு தேவைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்களாம். மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கான பொருட்களை கொடுத்துட்டு, அதுவும் நிமிர்ந்து நின்றுலாம் கிடையாது, சாஷ்டாங்கமாக அப்படி குனிஞ்சிடுறாங்க. வணங்கியபடியே தான் ஒரு உணவாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சில பேர் உணவு கொடுக்குறப்ப மட்டும்தான் வாங்குறாங்களாம், பல பேர் கொடுக்குற உணவுகளை புறந்தள்ளிடுறாங்களாம். இதுக்கும் சில காரணங்களையும் அங்கே இருக்க மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க மட்டும் ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த உணவுப் பொருளையோ இல்லை டீயோ இல்லை ஏதாவது ஒரு பொருளையோ வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கொடுத்த பக்தர் இருக்கார்ல, அவரோட பாவங்கள் எல்லாமே மறைஞ்சிடும், அவரோட வாழ்க்கை இதுக்கப்புறம் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தே ஆகணும், கடவுளுக்கு நைவேத்தியம் வைக்கிற மாதிரி இவங்களுக்கு ஏதாவது படைச்சே ஆகணுன்ற மாதிரி தான் இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொப்பி அம்மா அவர்கள் எதில் என்ன இன்னும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா காசுங்க. ஒருத்தர்கிட்ட கூட காசு வாங்க மாட்டுறாங்க. அதேமாரி யாராவது இவங்ககிட்ட காசு கொடுக்குறாங்கன்னா இந்த குப்பையை தூக்கி வீசுவோல, அது போல் எடுத்து வீசுகிறாங்க, நடு சாலையிலே வீசுகிறாங்க. எந்த ஒரு விஷயத்தில் நான் அவங்களுக்கு ஃபேனான அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்கே பல ஹோட்டல்களோட ஓனர்ஸாக இருக்கட்டும், பல பங்க் கடைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, டீ கடை பங்க் கடை, அந்த கடைகளோட ஓனர்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ ஏன் வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும், அதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆன்மீக பூமி தமிழகம் தான். தமிழகத்தில் இன்னொரு பெரிய ஆன்மீக பூமியாக பார்க்கப்பட்டு இருக்கிறது நம்ம திருவண்ணாமலை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தங்களுக்கு வேணுன்றதுக்காகவே பல நாடுகளை சேர்ந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர்றவங்களை பெரும்பாலானவங்க தொப்பியாமா அப்படின்னு அவங்கள தேடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் சொல்லி அவங்க ஃபைன் பண்ணதுமே பின்னாடியே போகிறாங்க. ஒவ்வொரு ஹோட்டல் ஓனரும் என் கடைக்குள்ளே எப்போ வருவாங்க அம்மா அப்படின்ட்டு காத்திருப்பு, கடை ஓனர்கள் இதே காத்திருப்பு, வெளிநாட்டவர்களும் அவங்க எங்க கூட அப்படி அனுமதிச்சா போதும் நடந்து வர்றதுக்கு, அது போதும் அப்படின்ற காத்திருப்பு. எந்த அளவுக்கு அந்த திருவண்ணாமலை மக்கள்லாம் இந்த அம்மாவை வழிபடுறாங்கன்னா, காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஸ்கூட்டராக இருக்கட்டும், இதில் பயணப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த சாலையில் போயிட்டுருக்கப்ப திடீர்னு இந்த அம்மா அந்த பக்கமாக போகிறத அவங்க பார்த்துட்டாங்கன்னா உடனடியாக பட்டுன்னு வண்டியெல்லாம் நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு குட்டுன்னு அந்த அம்மா கிட்ட வந்து ஆசி பெற நிற்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா யாரையுமே கண்டுக்கலை. சில பேரை தலையை பிடிச்சிலாம் இழுப்பாங்க, காலில் விழுவாங்களா, திடீர்னு இவங்களுக்கு தொட்டால் பிடிக்காதாங்க, காலை தொடுறதே பிடிக்காதான், அவங்கள தலையை பிடிச்சி இழுத்து விட்றாங்க போ அப்படின்ட்டு. இவங்க பாட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. 2 கையை எடுத்துட்டு மேலே வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுன்னு ஒரு மாதிரி நடந்து தினசாக போயிட்டே இருப்பாங்க. அங்கே வண்டியில் போகிறவங்க முதற்கொண்டு எல்லாரும் வண்டியை நிறுத்திட்டு வந்து வழிபடுறாங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாருமே நம்புறாங்க இந்த அம்மா உண்மையிலேயே வாடும் பெண் சித்தர் அப்படின்ட்டு. இப்படிலாம் மக்கள் நம்புறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா, இதே வேற யாருனா ஒருத்தர் அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா, தொப்பி அம்மா இடத்துல இருந்திருந்தாங்கன்னா காசு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லைலாம் சொல்ல முடியாதுல்ல, எவ்வளோ சாமியார்கள் வழக்குகள் பார்த்துட்டோமா. ஆனால் இந்த அம்மா காசு கொடுத்தா தூக்கி தான் போடுறாங்க. அதனால தான் இவங்களை பற்றி ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கேன். பாக்கு இருக்குல்லங்க, இதை சில பேர் இருந்து வாங்குவாங்களாம், இவங்களுக்கு கொடுப்பாங்களாம் அம்மாக்காக அப்படின்ட்டு கொடுப்பாங்களாம். அந்த பாக்கை வாயில் போடுறவங்க நாம் உமிழ்றது கொஞ்சம் தள்ளி உமிழ்வோல, ஆனால் இவங்க மேலேயே உமிழ்ந்துப்பாங்க.
இந்த வாயிலிருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக அவங்களோட உடை முழுக்கவே பாக்கு கரையாகவே இருக்கும். சாப்பிட்ற உணவுகளும் அப்படி தான் மேலேயே சிந்திப்பாங்க ஃபுல்லாக. டீ குடிக்கிறாங்களே அது கூட ஃபுல்லாக அவங்களோட உடை மேலே தான் இருக்கும். அந்தளவுக்கு பார்க்கவே அவங்களோட கோலம் இப்படி தாங்க இருக்கும். ஆனால் இந்த அம்மா கிட்ட ஒரு முறையாவது ஆசி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வண்டியில் எவ்வளோ ஸ்பீடில் ஒருத்தர் போயிருந்தாலும் சரி, தொப்பி அம்மா பார்த்துட்டு அங்கே உடனே வண்டியை நிறுத்திட்டு இந்த அம்மா கிட்ட வந்துடுறாங்க காலில் விளையாடுறதுக்காக. அங்கே தோற்றமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. தலையில் எப்போவுமே ஒரு தொப்பி, அழுக்கான உடைகள் மட்டும்தான், காலில் செருப்பு போட்டிருப்பாங்க. இதை சில பேர் கவனிக்க மாட்டுறாங்க. பெண் சித்தர் அதனால் காலெலாம் எதுவுமே போட மாட்டாங்க, அவங்க வெறுங்கால தான் ஃபுல்லாக கிரிவலம் சுற்றி வராங்க அதுன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னென்னா அந்த அம்மா செருப்பு போட்டுட்டு தான் இருக்காங்க. வினோதமான செயல்பாடுகளுங்க. அதாவது நாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னா, அது உச்ச லெவலுக்கு போகுது அப்படின்னா, நாம் செய்கிற விஷயங்கள் என்னன்றது நமக்கே சரியாக பிடிபடாது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் என்ன ஒரு மாதிரி அப்நார்மலாக நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிப்பாங்க. தொப்பி அம்மாவும் கிட்டத்தட்ட அது போல தான் செயல்பாடுகள். அவங்க பாட்டு ஒரு இடத்துல நின்று கண்ணை ஒரு மாதிரி பெருசாக்கி சின்னதாக்கி அதை உருட்டி ஒரு மாதிரி ஏதோ பிஹேவ் பண்ணுவாங்க. அப்புறம் சடனாக அவங்க பாட்டு மேலே பார்த்து ஒரு விஷயத்தை அப்படியே முணுமுணுக்கிற மாதிரி இருக்கும். இது போல் நடந்துகிட்ருக்கும். இது போல் விஷயங்களை பார்க்குற பல பேரும் அம்மா கடவுள் கூட பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா அந்த அம்மா இது வரைக்கும் சொன்னதே இல்லை, நான் இதை தான் பண்ணுறேன், இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அது ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தனியாக கிரிவல பாதையில் பல முறை கிரிவலம் மேற்கொள்ளுவோம், ஆனால் எங்களுக்கு அப்போலாம் கிடைக்காத மன திருப்தி தொப்பி அம்மா கூட நாங்கள் பயணப்படுறப்ப எங்களுக்கு அந்த மன திருப்தி கிடைக்குது அப்படின்றாங்க. இதை தாங்க நல்லா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். கண்மூடித்தனமான பக்தின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இங்கே தான் கிளியர் கட்டாக பிடிபடுது. சைக்காலஜிக்கலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது கிடைச்சாதான் எனக்கு மனசாந்தி ஆகும் அப்படின்னு நம்ம விடாப்பிடியாக இருந்து அந்த பொருளை கிடைச்சா நமக்கு மனசாந்தி ஒன்று ஏற்பட்டிருக்காது. ஆனால் ஏற்பட்ட மாதிரி நம்மளே நாம் ஏமாற்றிப்போம். லிட்டரலாக இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் கிரிவல பாதையில் சிவபெருமானை நினச்சி அப்படி சுற்றி வந்தாலே முடிஞ்சு போயிடுச்சு. அதை விட ஒரு எக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் சாமியார்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க சார்ந்து எனக்கு இவங்க கூட போனால் மட்டும்தான் கிரிவல பாதை மன திருப்தி அடையுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ அந்த அம்மா இல்லாதப்ப இவங்க தனியாக சுற்றுறாங்கன்னா அது பிரயோஜனமே இல்லையங்க. அப்போ இங்கே யார் பெரியவங்க? சிவபெருமானை சொல்லுவீங்களா, இல்லை சாமியார்கள்னு கை காட்டுறாங்களே அவங்க எல்லாரும் சொல்லுவீங்களா? தொப்பி அம்மாவோட குணாதிசயங்களில் இன்னொரு விஷயமும் பெருசாக அங்கே இருக்க மக்களால் பேசப்படுது. அதாவது அவங்கக்கிட்ட பல மக்களும் நெருங்குறாங்களே, அது அம்மா இதை எடுத்துக்குமா அதை எடுத்துமா ஆஃபர் பண்ணுறாங்களே, அப்படி யார் எதை கொடுத்தாலும் அவங்க உடனடியாக வாங்கிக்கிறவங்க கிடையாதான். சில பொருட்களை கையில் வாங்கின உடனே தூக்கி வீசினதெல்லாம் இருக்கான். சில பொருட்கள் கொடுத்தா அதை மதிக்கவே மாட்டாங்களாம், சுமார் கேர் பண்ணாமல் திரும்பிப்பாங்களாம். அப்பேற்பட்ட அம்மா ஒரு சில நேரங்களில் இந்த துணி இருக்குல்லங்க அதை எடுத்து முகத்தில் மூடுவாங்களாம். அதுக்கான காரணமாக அங்கே இருக்க பக்தர்கள் சொல்கிறது, எல்லாமே பக்தர்கள் சொல்கிறதா, அந்த அம்மா இது வரைக்கும் ஒன்று கூட சொன்னதே இல்லை. இது போல் தீயவர்கள் அவங்களை நெருங்குறாங்க அப்படின்னா அதனாலேயே அம்மா முகத்தை மூடுவாங்க இந்த துணியால். தீயவர்களோட காற்று கூட மேலே படக்கூடாதுன்னு அம்மா தெளிவாக இருக்கிறதா அங்கே இருக்க பக்தர்கள் நம்பிக்கை. தொப்பி அம்மான்ற அந்த பேர் இருக்குல்ல, அது எப்போ பயங்கரமாக தமிழகம் தாண்டி பிரபலமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்லங்க. அந்த கொரோனா காலகட்டத்தில் பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சார்ந்த வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா போகிறாங்க வராங்கன்னு ஃபுல்லாக வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்த வீடியோஸை சோஷியல் மீடியா முழுக்கவே பதிவேற்றம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தாங்க இவங்களை பற்றி உலகம் முழுக்க பல பேருக்கும் தெரிய வந்துச்சு. அதை உருட்டுனாங்க பாருங்க. ஓப்பனாக சொல்கிறேன், அது உருட்டு தான். கடவுளே வந்து கூட இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாதுன்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம காட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு உருட்டு தான். அதாவது திருவண்ணாமலைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு முறை அங்கே இருக்க யாராவது ஒரு சித்தரை நீங்கள் பார்த்துட்டாலே போதும், உங்களுக்கு கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா அது கரைஞ்சிரும். இதை உருட்டுலாம் வேறு என்ன சொல்கிறது, கொரோனா கிருமி இருக்குல்ல அந்த கிருமியே அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. இது எப்படிங்க நம்புறது? ஏன்னா பக்தி இருக்கணும் ஒருத்தருக்கு, ஆனால் கண்மூடித்தனமான பக்தி இருக்குல்ல அதான் உச்சக்கட்ட முட்டாள்தனமே. ஏதோ இருந்தாலும் பகுத்தறிச்சு நீங்கள் கடவுளை கும்பிட்றது வேறு, பகுத்தறியாமல் ஏதோ 10 பேர் சொல்கிறாங்கன்றதுனாலேயே நீங்கள் அதே உண்மை நம்பி எல்லாருக்கும் பரப்பிட்டு கும்பிட்றது வேறு. இது அந்த ரகத்தில் வந்துடும். அந்த அம்மா பல பேரை வந்து அந்த நேரத்தில் ஆசி பெற்றுட்டு போனாங்க இவங்ககிட்ட, அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை, அது நடந்துச்சு. ஆனால் எல்லா நோய்களும் குணமாச்சுன்னா சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. இன்னொரு ஷாக்கிங்கான ரிவியலேஷன் சொல்லட்டுமா? தொப்பி அம்மா காசுக்கு ஆசைப்படாதவங்க. நம்ம எல்லாருக்கும் அவங்க மேலே மரியாதை இருக்குன்னா இந்த காரணம் பின்னாடி பெருசாக இருக்குது. ஆனால் ஈஸியாக காசு சம்பாதிக்கிறது எப்படி? உழைக்காமலேயே. ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம நல்லா காசு பார்க்கலால அப்படின்ட்டு பல கும்பல் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இந்த அம்மாவை ஒரு இடத்துல ஆசிரமம்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி டோக்கனை போட்டாங்கன்னா லட்சத்தில் இல்லை கோடியில் சம்பாதிப்பாங்க. ஐடியா கூட நினைக்காதீங்க. இதை பல பேரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் அந்த அம்மா யாரு கூடயும் பேசுகிறதே இல்லையே, அப்புறம் எங்கே கூப்பிட்டதும் ஆசிரமத்துக்கு போகிறது. அந்த அம்மா அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லைங்க. அவங்க வாடின கிரிவல பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை இன்னும் சில கும்பல் என்ன பிளான் பண்ணியிருக்கு, இது போல் இந்த அம்மா மறைஞ்ச பிற்பாடு ஜீவ சமாதி ஒன்று எழுப்பிட்டு அங்கே அந்த அம்மாவோட அருளை வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்தளிப்போம் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணி இன்னொரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஷாக்கிங்காக இருக்குல்ல இதெல்லாம்.
ஒருத்தவங்க இருந்தாலும் வச்சு காசு பார்க்க யோசிக்கிற கூட்டம், இறந்தாலும் வச்சு காசு பார்க்க யோசிக்கிற கூட்டம். இப்போ ஜீவசமாதின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆசிரமம் உருவாகி, இதுதான் தொப்பி அம்மாவோட ஜீவசமாதி போர்டு ஒன்று வச்சிட்டாங்கண்ணா, அங்கே கூட்டம் சேராதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? அடிச்சு சொல்கிறேன், கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் எடுப்பாங்க உண்டியல் வசூலை வச்சு. இந்த அம்மா இப்போ இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் ஓப்பன் பண்ண காரணம், பக்தர்களாகிய நீங்கள் கண்மூடித்தன்மை எந்த விஷயத்தை நம்பாதீங்க, இது சொல்கிறதுக்காக மட்டும்தான். ஆக்சுவலாக அந்த அம்மா மேலே இருக்க அக்கறையில் தான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்க, வேறு எதுவும் இல்லை. நிறைய பேரும் பக்தர்கள் இவங்களை தேடி தேடி வராங்கல்ல, அது ஆக்சுவலாக பொதுநலம் கிடையாது, பச்சை சுயநலம். தெளிவாக சொல்கிறேன், பண்ணுற பாவெல்லாம் பண்ணுவாங்களாம், அர்த்தம் வயிற்றில் அடிப்பாங்களாம், அர்த்தம் காலை எடுத்து மேலே வந்துடுவாங்களாம், என்னென்ன பாவம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க சுயநலத்துக்காக பண்ணிவிட்டு எங்கேயோ ஒரு ஊரில் இருந்து இந்த அம்மாவை தொப்பி அம்மாவை நேரில் வந்து பார்த்தா அவங்க காலை தொட்டு ஆசி வாங்கிட்டா போதுமா, எல்லா பாவமும் கழிஞ்சிடுமா, கர்மாலாம் கழிஞ்சிடுமா? இது எப்படி சொல்கிறது சூழ்நிலை இல்லாமல்? பாவத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பாவம் தெரிஞ்சு அதை அவங்க பண்ணாமல் விட்டாலே அது ஒரு குட் கர்மா தான். ஆனால் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போனெல்லாம் அனுபவிச்சுட்டு மற்ற வயிற்றில் அடிச்சுட்டு இந்த அம்மா கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டா நான் புனிதன் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு யாராவது போய்ட்டு இந்த அம்மா கிட்ட சொல்லி அந்த அம்மா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். பிறருக்கு உதவுறது தப்பே கிடையாதுங்க. அந்த வகையில் மற்றவங்களுக்கு நம்ம உதவுறோம் அப்படின்ற வகையில் உணவு கொடுக்குறோம், உடை கொடுக்குறோம், இதெல்லாம் பண்ணுறோன்னா இந்த அம்மாக்கும் பண்ணலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த அம்மா கிட்ட போயிட்டு நான் ஆசி வாங்கிட்டேன் என்னோடய பாவம்லாம் கரைஞ்சிடும் அப்படின்ட்டு இப்படி எதிர்பார்த்து உதவுறதுக்கு பேர் வேறு. அதை ஓப்பனாக இங்கே சொல்ல வேணான்னு பார்க்குறேன். பித்தம் கலங்கிய எல்லாருமே சித்தன் கிடையாது. இது வரைக்கும் நான் எதையுமே மறைக்கலைங்க, மக்களாகி உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் சொல்ல போகிறதும் அது சார்ந்தது தான். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப ஃபேம் ஆகுறாங்க, ஆக்சுவலாக தொப்பியம்மா அவர்கள் இந்த அளவுக்கு அவங்கள பற்றி எல்லாருமே பேசுகிறதுக்கு அவங்க காரணம் கிடையாது, அவங்கள சுற்றி இருந்த பக்தர்கள் தான் காரணம். ஒவ்வொருத்தராக போய் அவங்களை வணங்க மட்டும் இல்லாமல் ஃபுட்டேஜ் எடுத்து வெளியிட்டதுனால தான் பல பேரும் பரவசத்துக்கு பக்தி பரவசத்துக்கு ஆள்பட்டாங்க. ஆனால் அந்த அம்மா மேலே ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் குறை சொல்லவே முடியாது. மனநலம் குன்றிய ஒருத்தவங்களை எதுக்காக இப்பேற்பட்ட மூடர் கூட்டம் பின்னாடியே துரத்தியபடியே வணங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் பதிவுகளை போட்டாங்க. இது எத்தனை பேர் கண்ணில் மாட்டுச்சு? ஏன்னா பெரும்பாலும் ஒரு பக்கம் அவங்கள உயர்த்தி பேசுகிறாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் இது போல் வார்த்தையில் வந்து விழதான் செய்யுது. இது போல் கடுமையான வார்த்தைகளை விழறதுக்கு யாருங்க காரணம்? தொப்பியம்மாவோட பக்தர்கள்னு நல்லா நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பின்னாடி போனீங்க பாருங்கள், ஃபுட்டேஜ் எடுத்து வெளியே போட்டிங்க பாருங்கள், நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் சொல்ல முடியும்? இதுக்கும் அந்த அம்மாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இது வரைக்கும் வாயை திறந்து பேசாத ஒருத்தவங்களை தெய்வமாக்கி இந்த தெய்வத்தை நீங்கள் நேரில் போய் பார்த்து ஆசி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கஷ்டம் நீங்களும் ஒரு பொருளையை கிளப்பி விட்டு, கிருமி முதற்கொண்டே காலி ஆடுன்னு பொருளையை கிளப்பி விட்டு இப்போ அந்த அம்மாவுக்கு நிம்மதியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அவங்க பாட்டுன்னு கிரிவனை சுற்றிக்கிட்டு அப்படி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க எங்கே போய் நின்னாலும் உட்காந்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் இதை பார்க்குறது 100 பேர் அங்கே தரல ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே கொண்டு வந்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஒருத்தவங்கள? ஸோ ப்ளீஸ் இவங்களை சாமியார் அதுன்னு கண்ணோட்டத்தில் பார்க்குறத விட சக மனுஷி கொஞ்சமாச்சும் நிம்மதியாக வாழ விட